அடுத்த நாள் விஜய் அவர்கள் வந்து இந்த மக்களை சந்திக்க வருவார், அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் விஜய் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு குரூப் தயாராக இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறாங்க. அப்போ உங்க மனநிலை என்னன்னா, நீங்க அங்க போய் சந்திக்க கூடாது, உங்களுடைய பிம்பம் வந்து இறங்கி போகும். உங்களுக்கு இந்த திட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியும் இந்த ஆட்கள் எல்லாம் உங்களுடைய பிம்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, 2 மண்டபங்களை நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம், செட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் செய்திகள் வருது, மண்டபக்காரங்களே பயப்படுறாங்க, இவன் என்ன பண்ணுவானு தெரியல, சேரை உடைச்சு போடுவானா, மண்டபத்தை உடைச்சு போடுவானா, என்னன்னா உங்களுடைய பழைய வரலாறுகள் அப்படி இருக்கு, அதனால அவங்க தவிர்த்துறாங்க. உங்களுடைய பக்கத்துல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க, திமுகவினுடைய பிரஷர் காரணமாக மண்டபம் தரல. ஏன் அதிமுக காரனுக்கு மண்டபம் இல்லையாங்க? கல்லூரிகள் நீங்க பாக்குறதாக சொன்னீங்களே, அப்படிப்பட்ட கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கலையா? அப்போ எந்த விதமான ஆதாரமும் இல்லாம நீங்க வந்து ஆளுங்கட்சியை திமுகவை வந்து குற்றம் சாட்டணும். அதுதான் காரணம் விஜய் அவர்கள் கரூருக்கு வராததுக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதையை தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, இந்த மக்களுடைய பிரஷரு, அரசியல்வாதிகளுடைய பிரஷர் காரணமாக